இந்தியாவில் வந்து க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்பரேஷன்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஓஎன்ஜிசி, அதுபோல் ஆயில் இந்தியா லிமிடெட், வேதாந்தா லிமிடெட், ரிலையன்ஸ் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்தியாவிலே வந்து க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா நிறைய ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிறைய ப்ராஃபிட் வந்து ரீசனாக அந்த கம்பெனிஸ் ஜென்ரேட் பண்ணுறதுனால அந்த கம்பெனிஸ்க்கு மேலெல்லாம் கவர்மெண்ட் வந்து விண்ட்ஃபால் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் வந்து விதிக்கிறாங்க. So windfall taxes are imposed by a government against certain industries when they experience above average profit. ஸோ நார்மலாக ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம், ஆனால் அளவுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேலே கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் வந்து விதிப்பாங்க. அதுதான் விண்ட்ஃபால் டேக்ஸ். இந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் ஏன்னா ரீசெண்டாக ஓஎன்ஜிசி, ஆல் இந்தியா லிமிடெட், வேதாந்தா லிமிடெட் இந்த கம்பெனிக்கெல்லாம் ப்ராஃபிட் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வருது. அதனால் இந்த கம்பெனிக்கு மேலே விண்ட்ஃபால் டேக்ஸ் வந்து லிவே பண்ணுறாங்க. அது மூலயமா கவர்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 23,250 பெர் டன்னுக்கு டேக்ஸஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்குது. அதுபோக நீங்கள் வந்து பாருங்கள், அலோன் இந்த ஓஎன்ஜிசி, ஆல் இந்தியா லிமிடெட், வேதாந்தா லிமிடெட் இந்த கம்பெனிக்கு மேலே விண்ட்ஃபால் டேக்ஸஸ் வந்து சுமத்துறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து 69,000 crore rupees வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கிடைக்குமா. ஸோ அந்த அளவுக்கு லாபம் வந்து இருக்கும். ஸோ ஃபார் த ரிமைனிங் 9 months ஆஃப் தி கரண்ட் ஃபிஸ்கல் த லிவே வுட் கெட் தி கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த சிச்சுவேஷன்லேயே வந்து நமக்கு வந்து டேக்ஸஸ் வந்து நமக்கு விண்ட்ஃபால் டேக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் லிவே பண்ணாங்கன்னா அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் மேக் பண்ணிட்டே இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு விண்ட்ஃபால் டேக்ஸஸ் வந்து அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பண்ணிகிட்டே இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 52,000 crores கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்டில் மார்ச் 2023 வரைக்கும் இந்த ஆயில் கார்பரேஷன்ஸ் எல்லாம் நல்லா வந்து வேதாந்தா கம்பெனி, ஓஎன்ஜிசி இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இவங்களுக்கு அதிக லாபம் வருதுன்னா அது கவர்மெண்ட்டுக்கும் விண்ட்ஃபால் டேக்ஸஸ் வந்து அதிகமாக தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 52,000 கோடி ரூபாய் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதே வந்து கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோடைய ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் டீசலில் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சாங்க. அதிலே கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் லாஸ். ஸோ அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் லாஸாக கவர்மெண்ட் வந்து எப்படி டேலி பண்ணுறாங்க, விண்ட்ஃபால் டேக்ஸஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இந்த கம்பெனிஸ்லாம் அதிகமாக ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுது, ஆவரேஜ் ப்ராஃபிட் தாண்டி அதிகமாக மேக் பண்ணுறதுனால அவங்களுக்கு மேலே விண்ட்ஃபால் டேக்ஸ் போடுறாங்க. அதுவும் கவர்மெண்ட்டுக்கு அதிக ரெவன்யூ வந்து கொடுக்குது. அதே டைமிங்கில் பெட்ரோல், டீசல், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் டியூட்டியும் வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இம்போர்ட் டியூட்டி ஆஃப் தி கோல்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸைஸ் டியூட்டியில், அதாவது பெட்ரோல் டீசலில் எக்ஸைஸ் டியூட்டி வந்து ரெடியூஸ் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த லாஸஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் விண்ட்ஃபால் டேக்ஸ் டு ரீகூப் மோஸ்ட் ஆஃப் rupees 1 lakh crore ரெவன்யூ லாஸ் இன் எக்ஸைஸ் கட்ஸ். எக்ஸைஸ் டியூட்டி கட் பண்ணதுல 1 லட்சம் கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வந்து நஷ்டம் ஆச்சுல, அது எல்லாத்தையுமே விண்ட்ஃபால் டாக்ஸஸ் வந்து என்ன ஆயிரும், கவர்மெண்ட்டுக்கு திருப்பி வந்து அந்த லாபத்தை எல்லாத்தையுமே அந்த நஷ்டத்தை எல்லாத்தையுமே திருப்பி வந்து அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத இந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா?